நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்தது. தொரப்பள்ளி, மதுரை தேவர் சோலை, தேவாலா, பந்தலூர் பகுதிகளில் கனமழை பெய்தது. கூடலூரில் இருந்து உதகை வரும் மலைப்பாதையில் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு பயணித்தன. கடும் குளிர் நிலவியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தின் முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். முத்துப்பேட்டை அருகே பெருவிடை மருதூர், இடும்பாவனம், தில்லை விளாகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. வெயிலின் தாக்கம் காரணமாக மக்கள் அவதிக்கு உள்ளான நிலையில் குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்ட கோடை விழாவின் முதல் நிகழ்வாக உதகை ரோஜா பூங்காவில் 21வது ரோஜா கண்காட்சி நாளை தொடங்குகிறது. இந்த ஆண்டு ரோஜா மலர்களை கொண்டு ராட்சத அன்னப்பறவைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரம்மாண்ட அலங்காரங்கள் அமைக்கப்பட உள்ளன. மே 18ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு நடைபெறவுள்ள இந்த விழாவில் பல வண்ணங்களில் பூத்துக் குலுங்கும் ரோஜா மலர்கள் சுற்றுலா பயணிகளுக்காக காத்திருக்கின்றன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணையின் நீர்மட்டம் ஒரே வாரத்தில் 7 அடி வரை உயர்ந்துள்ளது. நீலகிரி மற்றும் கேரளாவில் பெய்து வரும் மழையால் பில்லூர் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. 100 அடி உயரம் கொண்ட அணையின் நீர்மட்டம் 84 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 1200 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் தேரோட்டம் நாளை நடைபெறவிருக்கும் நிலையில் நம்பெருமாளுக்கு சாற்றுவதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஆண்டாள் சூடி கொடுத்த பட்டு வஸ்திரம், கிளி மற்றும் மங்கள பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. முன்னதாக ஆண்டாளுக்கு பூமாலை, கிளி, பட்டு வஸ்திரம் சாற்றப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் கோயிலில் நெல்லளவு கண்டருளும் வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. இக்கோயிலில் கடந்த 6ஆம் தேதி சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 7ஆம் நாள் திருவிழாவில் நம்பெருமாள் நெல்லளவு கண்டருளும் வைபவம் நடைபெற்றது. ஓராண்டு காலத்தில் கோயிலுக்கு வந்துள்ள தானிய கணக்குகளை பெருமாள் நேரில் ஆய்வு செய்வதாக கருதப்படுகிறது. பழனி பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதை கொண்டாடும் வகையில் இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அக்கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் 50க்கும் மேற்பட்டோர் திரண்டு பட்டாசுகளை வெடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நூற்றுக்கணக்கான பொதுமக்களுக்கு பிரியாணி மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. தமிழக அரசின் உத்தரவை தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் 4 அரசு மதுபான கடைகள் மூடப்பட்டன. பள்ளி, மதுராந்தகம் பேருந்து நிலையம் அருகே இருந்த 2 கடைகள் மற்றும் பாலாஜாபாத், கேளம்பாக்கத்தில் தலா 1 கடை என மொத்தம் 4 கடைகள் மூடப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் மேலும் 3 கடைகளை மூட கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள கடைகளையும் உடனடியாக மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கேஜி கண்டிகை பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடைகளில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. வாட்டர் பாட்டில் ஒன்றுக்கு 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக மது குடிப்போர் குற்றம் சாட்டுகின்றனர். 20 ரூபா வாங்குறாங்க ஒரு கோட்டர் மேல. ஆமா சார், 140 ரூபா. லிட்டர் பாட்டில் கொடுத்தா 10 ரூபா. விலைப்பட்டியலும் எழுதி ஓட்ட மாட்டேன்றாங்க. பழனி மாவட்ட அரசு மருத்துவமனையில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரியும் 25 தற்காலிக பணியாளர்களை பணியிலிருந்து நீக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. ஒப்பந்த முறையில் தூய்மை பணியாளர்களாகவும் செவிலியர் உதவியாளர்களாகவும் பணிபுரியும் தங்களை புதிய ஒப்பந்த நிறுவனம் நீக்க முயல்வதாக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் மனுதாரர்களை மறு உத்தரவு வரும் வரை பணியில் தொடர அனுமதிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். மேலும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் மலர் கண்காட்சி தொடங்க உள்ள நிலையில் பூங்கா மின்னொளியில் ஜொலித்து வருகிறது. பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மாலை வேளையில் பார்வையாளர்கள் அனுமதி நேரம் கூடுதலாக 1 மணி நேரம் என 7 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மரங்கள் மற்றும் மலர் செடிகள் வண்ண மின் ஒளி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி கடல் எல்லைக்குள் புகுந்து சட்டவிரோதமாக மீன்பிடித்ததாக கேரள மீனவர்கள் 16 பேர் கைது செய்யப்பட்டனர். வங்கக்கடலில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகளை கரையில் நிறுத்தி வைத்துள்ளனர்.
இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கேரள மீனவர்கள் தூத்துக்குடி கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து கடந்த சில நாட்களாக மீன்பிடித்து வருவதாக புகார் எழுந்தது. மீனவர்களுக்கு சொந்தமான படகில் மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் கடலுக்குள் ரோந்து சென்றனர். அப்போது அத்துமீறி மீன்பிடித்த கேரள மீனவர்கள் 16 பேரை படகுடன் சிறைப்பிடித்து மீன்களையும் பறிமுதல் செய்தனர். கோவை வெள்ளியங்கிரி மலையில் ஏற இன்று முதல் தற்காலிகமாக தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடங்கவிருக்கும் நிலையில் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழைக்காலங்களில் மலைப்பாதைகள் வழுக்கும் அபாயம் இருப்பதால் தடை உத்தரவை மீறி யாரும் மலையேற முயற்சிக்க வேண்டாம் என வனத்துறை எச்சரித்துள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திரைப்பட நடிகை அஞ்சலி சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். சம்பந்த விநாயகர் கோவிலில் அவர் வழிபட்டார். அதனைத் தொடர்ந்து உண்ணாமலையம்மன் கோவிலில் தரிசனம் மேற்கொண்டார். யாகசாலை வழியாக கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து சாமி புகைப்படம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. அவருடன் பொதுமக்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தொடங்கிய நிலையில் தெற்கு வாசல் பகுதியில் மேற்கூரை பூச்சு விழுந்தது. இதில் அங்கு பணியில் இருந்த காவலர் முத்துலட்சுமியின் கை மற்றும் கால்களில் காயமடைந்த நிலையில் முதல் உதவிக்கு பின் மேல் சிகிச்சைக்காக தேனிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சம்பவ இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகப்பிரியா மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவிலின் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். புளோரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த நாளை ஒட்டி நேற்று தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சர்வதேச செவிலியர் தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனையில் செவிலியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கலை போட்டிகள் நடத்தி செவிலியர்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். ராதபாளையம் அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் 80 செவிலியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் உள்ள தனியார் ICSE பள்ளியில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 மாணவர்களின் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படாததை கண்டித்து பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி முடிவுகள் வெளியான நிலையில் இப்பள்ளியில் முறைகேடு நடந்ததாக கூறி 90க்கும் மேற்பட்ட மாணவர்களின் முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியத்தை கண்டித்து பெற்றோர் நடத்திய போராட்டத்தால் 30 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வருவாய்த்துறையினர் பள்ளி நிர்வாகத்திடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து பெற்றோர்கள் கலைந்து சென்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரை முன்னிலையில் 232 படைகளைச் சேர்ந்த 1412 வாகனங்களில் பாதுகாப்பு அம்சங்கள் முறையாக உள்ளனவா என அதிகாரிகள் சோதனையிட்டனர். இதேபோல் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 32 படைகளைச் சேர்ந்த 415 பள்ளி வாகனங்கள் வருவாய் கோட்டாட்சியர் லெனின் முன்னிலையில் தணிக்கை செய்யப்பட்டன. இதில் 32 வாகனங்களில் சிறிய குறைபாடுகள் கண்டறியப்பட்டதால் அவற்றை உடனடியாக சரி செய்ய உத்தரவிடப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பத்திரகாளியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவையொட்டி பக்தர்கள் அக்னிச்சட்டி மற்றும் மாவிளக்கு ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். அம்பாள் வெள்ளி சிம்ம வாகனத்தில் தங்கக்குடம் வாளி ஏந்தி தீர்த்தமெடுக்கும் திருக்கோலத்துடன் வீதியுலா நடைபெற்றது. வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு புதிதாக ஆசிய சிங்கங்கள் கொண்டு வரப்பட்டன. சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு புதிதாக 2 ஆசிய சிங்கங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிங்கம் உலாவும் இடமான லயன் சஃபாரி 25 ஏக்கரில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தூர் உயிரியல் பூங்காவிலிருந்து 2 ஆசிய சிங்கங்கள் வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. அதேபோல 2 எகிப்திய கழுகுகள் மற்றும் 1 செங்காட்டு கோழியும் பூங்காவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. வண்டலூர் உயிரியல் பூங்காவிலிருந்து நீர் யானை, நெருப்பு கோழிகள், அனகொண்டா பாம்புகள் இந்தூர் உயிரியல் பூங்காவிற்கு அனுப்பப்பட்டன. ஹொசூர் அருகே கத்திரி வெயிலுக்கு நடுவே யானை ஒன்று குட்டையில் ஆனந்த குளியலிட்டது. அஞ்சட்டி அருகே உள்ள வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானை வெப்பத்தை தணிக்க குட்டையில் நீண்ட நேரம் ஆனந்த குளியலிட்டதை ஏராளமானோர் பார்த்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கோடை சாகுபடி அறுவடை பணியில் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் நெல் கொள்முதலுக்காக கொல்கத்தாவிலிருந்து 27.30 லட்சம் சாக்குகள் ரயில் மூலமாக வந்து சேர்ந்தன. 42 வேகன்களில் கொண்டுவரப்பட்ட இந்த சாக்குகள் மாவட்டம் முழுவதும் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு அனுப்பப்பட உள்ளன. தற்போது ஒரு பேரலுக்கு 500 சாக்குகள் வீதம் மொத்தம் 5460 பேரல்களில் வந்திருக்கூடிய சாக்குகளை லாரிகள் மூலமாக குடோன்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய பணியில் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 37 சவர நகை கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. நடுக்கடை பகுதியைச் சேர்ந்த இதயத்துல்லா ஷகிலா தம்பதி கேரளாவுக்கு சென்றனர். இந்நிலையில் அவர்களது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து அக்கம் பக்கத்தினர் இதுகுறித்து இதயத்துல்லாவுக்கு தகவல் கொடுத்தனர். மேலும் இது தொடர்பாக புகாரின்படி அங்கு போலீசார் வந்து ஆய்வு மேற்கொண்டனர். அதில் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 37 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. தருமபுரி அருகே சாலை விபத்தில் படுகாயமடைந்து மூளை செயலிழந்த அரசு பள்ளி ஆசிரியையின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. மாரவாடி அரசு பள்ளியில் பணியாற்றி வந்த கீதா கடந்த 10ஆம் தேதி நிகழ்ந்த விபத்தில் சிக்கிய நிலையில் தருமபுரி அரசு மருத்துவமனையில் மூளைச்சாவடைந்தார். அவரது குடும்பத்தினர் முன்வந்து கண்கள் மற்றும் சிறுநீரகங்களை தானம் செய்தனர். அறுவை சிகிச்சைக்கு பின் அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொழுது மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மாணவர்கள் நீண்ட வரிசையில் நின்று மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கொடைக்கானலில் சினிமா துணை நடிகை விஷ்ணுபிரியாவின் தந்தை சூரிய நாராயணன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான கிரிஜா மற்றும் அவரது மகன் கிரண் ஆகியோருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்களை பறிக்க திட்டமிட்டு கடந்த பிப்ரவரி மாதம் இந்த செயலில் ஈடுபட்டதாக 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் தங்களுக்கு தொடர்பு இல்லை என மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்ட நிலையில் அவர்கள் சிறையில் இருந்த காலத்தை கணக்கில் கொண்டு நீதிபதி ஸ்ரீமதி நிபந்தனை ஜாமீன் வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் விபத்துகளை தடுக்க அமைக்கப்பட்ட புதிய நடைமேம்பாலத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். லிப்ட் வசதி மற்றும் சோலார் மின் விளக்குகளுடன் இந்த பாலத்தின் பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளன. இருப்பினும் பணிகள் முடிந்தும் இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாததால் சாலையை கடக்கும் பாதசாரிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் முருகமங்கலம் பாலமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. காப்பு கட்டிய பக்தர்கள் கரகம், காவடி எடுத்து வீதி உலா வந்து கோயில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்தனர். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். நெல்லை மாநகராட்சி 5வது வார்டு பகுதியில் குப்பைகள் தேங்குவதை கண்டித்து கவுன்சிலர் ஜெகநாதன் தலைமையில் பொதுமக்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பழுதான குப்பை வண்டிக்கு மாலை அணிவித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் வார்டில் நிலவும் சுகாதார சீர்கேடு குறித்து துணை மேயரிடம் முறையிட்டனர். 200க்கும் மேற்பட்ட தெருக்கள் உள்ள வார்டில் போதிய தூய்மை பணியாளர்கள் இல்லை என்றும் ஓடைகளில் தேங்கியுள்ள கழிவுகளை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்திற்கு முக்கிய அதிகாரிகள் வராததை கண்டித்து விவசாயிகள் தர்ணாவில் ஈடுபட்டனர். விவசாய கூட்டத்தை புறக்கணிக்கிற அதிகாரிகளை நாங்கள் புறக்கணிக்கிறோம். இதனைத் தொடர்ந்து தாமதமாக வந்த வட்டாட்சியர் மணேஷ்குமார் இனிவரும் காலங்களில் அதிகாரிகள் முறையாக பங்கேற்பார்கள் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து கூட்டம் மீண்டும் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 100 நாள் வேலை கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே தத்தைமஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் 100 நாள் வேலை வழங்க கோரி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நீண்ட நாட்களாக பணி வழங்கப்படாததோடு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே வேலை ஒதுக்கப்படுவதாக பெண்கள் அதிருப்தி தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். வட்டார வளர்ச்சி தனி அலுவலர் மணிசேகர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் களைப்பு தெரியாமல் இருக்க சினிமா பாடல்களை பெண்கள் பாடிக்கொண்டே நாற்று நடவு செய்தனர். கஞ்சாநகரம் கிராமத்தில் வயலில் நாற்று நடும் பணியில் ஈடுபட்ட பெண்கள் வெயிலால் ஏற்படும் களைப்பு நீங்க உற்சாகமாக பாடல் பாடினர். என்ன வளம் இல்லை எந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உலங்காய் பாடுபடு வயல் காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில். வட மாநிலங்களில் தொழிலாளர் உழைப்பு சுரண்டலுக்கு எதிராக போராடியவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மற்றும் கைது நடவடிக்கை கண்டித்து தமிழ்நாட்டில் அனைத்து தொழிற்சங்கத்தினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லை வண்ணாரப்பேட்டையில் திரண்ட தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டவர்களை நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும் என்று முழக்கமிட்டனர். மயிலாடுதுறையில் தலைமை அஞ்சலகம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சமையல் எரிவாயு விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. நாகை அவுரித்திடலில் நடைபெற்ற போராட்டத்தில் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்ட திருத்தங்களை உடனடியாக திரும்பப் பெற கோரிக்கை விடுக்கப்பட்டது.
குறைந்தபட்ச ஊதியமாக 26,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் காரைக்குடியில் தொழிற்சங்கத்தினர் வலியுறுத்தினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சாயக்கழிவு நீரை நேரடியாக ஆற்றில் கலப்பதாக எழுந்த புகாரை தொடர்ந்து வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். அப்பொழுது ஆவத்திப்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு சாய ஆலை உரிமையாளர் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி கொண்டு பணியாற்றுவதாக குற்றம் சாட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பணம் வந்துச்சுன்னா கம்பெனி வாங்கிட்டு விட்டுவீங்க, வரலீங்கன்னா என்ன வேணா செய்வீங்க. நீங்கள் நான் எங்கிட்ட வாங்கலை, எங்கிட்ட வாங்குற தைரியம் உங்களுக்கு கிடையாது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே மனைவியின் கழுத்தை நெரித்து கொன்று தீயிட்டு கொளுத்திய கணவர் 6 மாதங்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்டார். கடந்த நவம்பர் மாதம் புதுவிடுதி பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி பெண் ஆஷா உடல் கருகிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். தனது மனைவி தற்கொலை செய்து கொண்டதாக கணவர் முருகேசன் அப்பொழுது நாடகமாடினார். காவல்துறையினர் விசாரணையில் மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த முருகேசன் அவரை கொலை செய்துவிட்டு தற்கொலை என திசை திருப்பியது உறுதியானது. இந்நிலையில் முருகேசன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பரமக்குடி ராமநாதபுரம் 4 வழிச்சாலை திட்டத்திற்காக நிலம் வழங்கிய 2000க்கும் மேற்பட்டோருக்கு குறைந்த அளவே இழப்பீடு வழங்கப்படுவதாக கூறி நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நாடாளுமன்ற ஒப்புதலின்படி இழப்பீட்டுத் தொகையை 4 மடங்கு உயர்த்தி வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோனியிடம் மனு அளித்த பொதுமக்கள் ஒப்பந்ததாரர்கள் அதை மீறி மின்சாரத்தை துண்டிப்பதாகவும் வீடுகளை காலி செய்ய சொல்லி மிரட்டுவதாகவும் புகார் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட வண்டம்பாளையில் கோவில் திருவிழாவில் நடைபெற்ற கொலை தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டனர். ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெற்ற திருவிழாவில் சந்தோஷ் என்ற இளைஞர் கீழே தள்ளிவிடப்பட்டு மிதித்து கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின்படி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் அந்த பகுதியைச் சேர்ந்த கணேஷ், மோகன் ஆகியோர் கொலை செய்தது தெரியவந்ததை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். முதலமைச்சராக விஜய் பதவியேற்பதில் தாமதம் ஏற்பட்டதால் மனமுடைந்து நெல்லையில் தீக்குளித்த தாவேக நிர்வாகி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். செட்டிக்குளம் அருகே புதுமை கிராமத்தைச் சேர்ந்த இசக்கியப்பன் என்பவர் தாவேக தொண்டரணி இணை அமைப்பாளராக இருந்தார். இவர் கடந்த 9ஆம் தேதி தீக்குளித்தார். கன்னியாகுமரி மாவட்ட ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வனப்பகுதியில் அழுகிய மாம்பழங்கள் கொட்டப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்தில் உள்ள மெட்டாலா சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் மாம்பழம் சாகுபடி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் அழுகும் நிலையில் உள்ள மாங்காய்களை சிலர் அங்குள்ள வனப்பகுதிக்குள் கொட்டிச் செல்கின்றனர். இவற்றை உட்கொள்ளக்கூடிய குரங்குகளுக்கு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. ராசிபுரம் அருகே நிலத்தகராறில் ஒருவர் கொல்லப்பட்ட வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நிலத்தகராறில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் சித்தப்பா, அவரது மகன்கள் என 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பூசாலியூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் மற்றும் அவரது சித்தப்பா வெங்கடாசலம் இடையே நிலத்தகராறு இருந்து வந்தது. ஏற்கனவே ராஜேந்திரனை வெங்கடாசலம் மற்றும் குடும்பத்தினர் தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்டதாக தெரிகிறது. ராஜேந்திரனை வெங்கடாசலம் மற்றும் அவரது மகன்கள் கார் ஏற்றிக் கொன்றதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் வெங்கடாசலம், அவரது மகன்கள் கார்த்தி, ஜெகதீஷ் ஆகியோரை கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த அன்னம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த இருளர் தம்பதியை தரக்குறைவாக பேசியதுடன் இருசக்கர வாகனத்தை பறித்து சென்ற நபர் மீது நடவடிக்கை கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த மாதம் ஒலக்கூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் உதவி ஆய்வாளர் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய போராட்டக்காரர்கள் சம்பந்தப்பட்ட சுதாகர் என்பவரை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட விளம்பர பதாகைகளை அகற்றக்கூடிய பணியில் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகியுள்ள தாவேக மாவட்ட செயலாளர் கதிரவனுக்கு வாழ்த்து தெரிவித்தும் மாரியம்மன் கோவில் திருவிழாவிற்காகவும் வைக்கப்பட்டிருந்த பதாகைகள் போலீஸ் பாதுகாப்புடன் அகற்றப்பட்டன. பெரியார் சிலை அருகே கூடிய தாவேக நிர்வாகிகள் நகரமைப்பு அலுவலர் சிந்தியாவிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் தொகுதிக்கு வராத நிலையில் பதாகைகளை அகற்றுவது முறையில்லை என்று அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் பதாகைகள் அகற்றக்கூடிய பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. வேலூரில் நடைபெற்ற தமிழக விவசாயிகள் சங்க மாநில செயற்குழு கூட்டத்தில் விவசாயிகளின் நலன் காக்க பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பாகுபாடின்றி அனைத்து விவசாய கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் ஏக்கருக்கு 20,000 ரூபாய் உற்பத்தி மானியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மேலும் மதுக்கடைகளை முழுமையாக மூடிவிட்டு கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த தீர்மானங்களை வலியுறுத்தி வரக்கூடிய ஜூலை 5ஆம் தேதி சென்னையில் உழவர் தின பேரணி நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
புதுக்கோட்டை விராலிமலை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் பேருந்து மீது டிராவல்ஸ் வேன் மோதிய விபத்தில் 16 பயணிகள் காயமடைந்தனர். சென்னையிலிருந்து சாயல்குடி சென்ற தனியார் ஆம்னி பேருந்து மீது அதே திசையில் பின்னால் வந்த டிராவல்ஸ் வேன் மோதியது. இதில் 2 வாகனங்களும் கடுமையாக சேதமடைந்தன. காயமடைந்த 16 பயணிகளும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் பேருந்து நிலையத்தில் உள்ள நவீன பொது கழிப்பிடம் முறையான பராமரிப்பின்றி உள்ளதால் அப்பகுதி முழுவதும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. தனியார் நிறுவனத்தின் நிதி உதவியுடன் பல லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட இந்த கழிப்பிடம் தற்பொழுது கழிவுநீர் தேங்கியும் கடும் துர்நாற்றத்துடனும் காணப்படுகிறது. இதனால் பேருந்து நிலையத்திற்கு வரும் மக்கள் மற்றும் வணிகர்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நோய் தொற்று பரவும் அபாயமும் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மாறி வருவதாக புகார் எழுந்துள்ளது. கரூர் மாவட்டம் குடித்தலை அருகே மேலப்பட்டியில் 40 வயது பெண் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிவரஞ்சனி என்பவரின் கணவர் திருச்சியிலும் அவரது மகன் வெளிமாநிலத்திலும் தங்கி பணிபுரியும் சூழலில் அவர் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் வீட்டருகே உள்ள கரும்பு தோட்டத்தில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். அவரது உடலில் கத்திக்குத்து காயங்கள் உள்ள நிலையில் காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே புரட்டாசி மாத புரவி எடுப்பு திருவிழாவுக்கான மண் புரவிகள் தயாரிக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. பழையனூர் மற்றும் அழகுடியான் கிராமங்களில் 5 அடி உயரம் வரையிலான புரவிகள் தனித்தனி பாகங்களாக உருவாக்கப்பட்டு மணிகள் கயிறு அலங்காரத்துடன் கலைநயத்துடன் தயாரித்து வருகின்றன. வண்ணம் பூசப்பட்டு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த மாதம் நடைபெற உள்ள திருவிழாவுக்காக 100க்கும் மேற்பட்ட புரவிகள் தயாராகி வருவதாக தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் அனிச்சம்பாளையம் காவிரி ஆற்றில் 406 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் கதவணை பணிகள் 5 ஆண்டுகளாகியும் முடிவடையாமல் மந்தகதியில் நடைபெறுவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் சுமார் 4000 ஏக்கர் விளைநிலங்களுக்கு பாசன வசதி கிடைக்காமல் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த கதவணையை உடனடியாக கொண்டு வரனால 0.8 TMC தண்ணியை நம்ம சேகரிக்க முடியும். அதனால இந்த கிணறுகள் குட்டைகள் நீர்மட்டம் உயரும். இந்த பகுதியில் உள்ள நீர்வளம் அதிகரிக்கும்.